காளி தேவி பார்த்தீங்கன்னா அசைவம், ரத்த பிரியை. பலி கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பலி பூஜைக்கு எங்கே இருந்தாலும் ஓடி வரும். நம்ம சாதாரணமாக கும்பிட்றதுக்கும் பலி பூஜை பண்ணி கும்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இது குறைஞ்சபட்சம் கோழி, ஆடு அதோடு நிப்பாட்டிங்கன்னா அதுக்கு மேலே எதுவும் போகக்கூடாது. இந்த மாதிரி கோழி பலி கொடுக்குறதுனால இல்லை சேவல் பலி கொடுக்குறதுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்களை சீக்கிரமாக நிறைவேற்றி வைக்கும் காளி அசைவ முறையில். இதில் ஒரு சிக்கலான விஷயம்னா, இப்போ நம்மளே நமக்கு பிடிச்ச தீன்பண்டங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம இன்னும் வேணும்னு கேட்போம். அந்த மாதிரி காளி என்ன பண்ணும்னா, இவன் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் கேட்போம், அவன் கொடுக்குறனாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பலி கேட்போம். இன்னும் கொஞ்சம் நீ பலி கொடுத்தாதே நான் அதெல்லாம் செய்வேன், அந்த மாதிரிலாம் சொல்லும். அந்த மாதிரி சொல்லிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் பலி உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு இருக்க அந்த பண வல்லமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படையல் போட்டு நம்மளை குறைஞ்சபட்சம் அவல் பொரிகடலை இல்லை ஒரு சேவலோடு நிப்பாட்டிக்கலாம். இல்லை அதுக்கு மேலே பண வசதி உள்ளவங்க தாராளமாக ஆடு, கோழி இந்த மாதிரி வாங்கி நீங்கள் பலி கொடுக்கலாம். டெய்லியும் கொடுக்கலாம். டெய்லி கொடுக்க முடியாட்டினாலும் வாரத்துக்கு ஒரு தடவை, அப்படி இல்லாட்டினா மாதத்துக்கு ஒரு தடவை, அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் மட்டும் காளி தேவிக்கு நீங்கள் பலி பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது. எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் உங்களுக்கு கெட்டது செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு உங்கள்கிட்ட பழகினாலும் அது அவங்களுக்குதே கேடு, அவங்களே திருப்பி அடிச்சிடும். உங்களை யாராவது ஏமாற்றிட்டு போயிருந்தாலோ இல்லை உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு திருப்பி தரேன்னு சொல்லி ஏமாற்றிருந்தாலோ அவங்களே திருப்பி அடிச்சிடும் காளி. உங்களை ஏமாற்றணும்னு நினச்சா அவங்கள்ட்ட காசு பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு போய் அவங்க மாட மாளிகை கட்டி பெரிய கோடீஸ்வரனா வளர்ந்துட போகிறதில்ல. அவங்களோட இயலாமைக்காக வாங்கி உங்களை ஏமாற்றிருப்பாங்க. ஆனால் அது உங்களை தெரிஞ்சே ஏமாற்றிருந்தாங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க, உங்கள்கிட்ட திருப்பி தரேன்னு சொல்லி ஏதோ ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு சொல்லி வாங்கி ஏமாற்றிட்டு நீங்கள் போய் கேட்டால் உங்களை அலைய விடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கொடுத்த காசை திருப்பி தரலைனாலும் காளியின் மூலமாக அவங்கள காளி தேவியே போய் தண்டனை கொடுக்கும். உங்களுக்கு யாராவது ஒரு சின்ன உங்கள் உடம்புல கீறல் விழுந்தாலும் அதுக்கு யார் காரணமோ அவங்களுக்கு காளி தண்டனை கொடுக்கும். ஏன்னா பலி பூஜை பண்ணுற முறையில் நீங்கள் காளியை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட விழுந்தாலும் அதனோட எதிரிக்கு அதனுடைய பாதிப்பு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பல மடங்கு அதிகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்பத்துலேயும் சரி நிறைய அடி விழும்.